என்னத்தை குடிச்சான்னு தெரில. நாத்தடிக்கல, ஆனா போதை மட்டும் தலைக்கிறது. ஜெயந்தி போகும்போது நல்லா தானே இருந்தாரு. பாவம் ஆசை திருவிழாக்கு வந்தாரு, அதுக்குள்ளவா அவருக்கு இப்படி ஆகணும்? மாமா என்னங்க 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 என்னங்க? போதையில தான் இருக்கான், பயப்படுறதுல ஒன்றும் இல்லை. ஐயோ ஐயோ, என் புருஷனை இப்படி பார்க்கும்போது நான் எப்படி மாமா பயப்படாம இருப்பேன்? என்னங்க 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 என்னங்க? மாமா, கர்ண மாமா வரலையா? திவாகர் அடிச்சவ இந்த திருவிழால தான் சுத்திட்டு இருக்கோம். அவ சிவப்பு கலர் சுடிதார் போட்டிருந்தான்னு திவாகர் கர்ணா கிட்ட சொல்லியிருக்கான். இந்த அடையாளத்தை வச்சு திருவிழால சுத்திட்டு இருக்க அவளை தூக்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன். திவா போதையில் இருக்கும் போது கூட அவன் கையை காட்டி ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணான். அவ அங்கேதான் இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு திவா இப்படி ஆனதுக்கு அந்த பொண்ணு கூட காரணமா இருந்திருக்கலாம். அது எப்படி மாமா சொல்றீங்க? ஆமா போனா, திவாவளை பார்த்தப்போ அவ கூட ஒருத்தன் இருக்கான்னு சொன்னான். அவளும் அவனும் சேர்ந்து கூட திவாவை ஏதாவது பண்ணிக்கலாம்ல. மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? சென்னையில இருந்து ஒரு குடும்பம் திருவிழாக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட எதிர்த்த வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. அங்க ஒருத்தி இருக்கா மாமா, பார்க்க கொஞ்சம் மாடர்னா இருப்பா. என்ன சொல்ற? ஆமா மாமா, எனக்கு என்னமோ கொஞ்சம் அவ மேல சந்தேகமா இருக்கு. இந்த சாத்தான பத்தியா சும்மா வாய் வச்சிட்டு இல்லாம எடுத்து கொடுக்குது. இத வாய உடைக்கணும். மாமா, என்ன மாமா யோசிக்கிறீங்க? நீ ஒன்று பண்ண, இப்போ நேராக அந்த வீட்டுக்கு போ. திவாகர் சொன்ன மாதிரி அவன் சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுருக்காளான்னு பாரு. ஒருவேளை வீட்டில் இல்லைன்னா திருவிழாக்கு தான் போயிருக்கானா, நிச்சயம் அந்த பொண்ணு தான். அவளை பார்த்துட்டு தான் திவானுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். கருணா கிட்ட சொல்லி அங்கே வச்சு தூக்க சொல்கிறேன். இப்படி ஆயிடுச்சே மாமா. என்னங்க மாமா, அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, அந்த பொண்ணு நம்ம இந்துவோட ஃப்ரெண்டு. அவளை பத்தானே பேசிட்டு இருக்கோம். ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா நின்றுக்க. நான் சொன்ன இந்த வீட்டுல கேட்கவா போறீங்க? அதனால தான் நான் எதுவும் சொல்லல. நீ சொல்றத நாங்க கேட்கிறோம், கேட்கல அது பிரச்சனை இல்ல. அதெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. ஆமா, அவ என் ஃப்ரெண்டு தான். எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா அவ நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளெல்லாம் கிடையாது. நீங்க இப்ப பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. மாமா, நாம எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாமே. ஏய், நீ சும்மா இருக்க மாட்டே. அவதான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு போய் பார்க்கணும்? மாமா, அவதான் நானு செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. எனக்கும் அதுதான் மாமா சரின்னு படுது. நாசமா போறவ எந்த நேரத்துல எதை பண்ணக்கூடாது அதை கரெக்டா பண்ணுவான். போடா, நீ பாத்துட்டு போ. சரி மாமா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? நாங்க வெளியில கொஞ்சம் தள்ளி நின்னு பேசிட்டு இருந்தோம். வெளிய என்ன? இத பாரு, நாங்க எங்க நின்னு பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன? இதெல்லாம் உனக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? இருக்கட்டும், நான் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் தான் அது அப்பவே சொன்னல, அது அவ கிடையாது. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. நீங்க நான் சொல்றத எங்க கேக்குறீங்க? ஜெயந்தி,
திவாகர் என்னன்னு பார்த்துக்கோ, கூடவே இரு. சரிங்க மாமா. காலையில் தெரிஞ்சிடும், அப்புறம் அவன்கிட்ட கேட்டுக்குவோம். காலையில எப்படி தெரியும்? அத 48 மணி நேரத்துக்கு தெரியாதுன்னு மறந்து விக்ரம சொல்லிட்டானே. ஏய் ஜெயந்தி, என்ன அப்படி பாக்குற? அவர் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாக்கா, என்கிட்ட தான் இல்ல. அக்கா, இவருக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல, அதான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒண்ணுமே புரியல. திவாகர் அடிச்சதும் இல்லாம இவனை இப்படி பண்ணிட்டு நம்ம கண்ணு முன்னாடி வர சுத்திட்டு இருக்கான். திருவிழா முடியறதுக்குள்ள அவளை தூக்குறேன். அக்கா, சுயநினைவு வந்துடாதுல? இதுக்கா இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அந்த பொடி டபுள் ஸ்ட்ராங். அதையும் மீறி இந்த ஆந்த கண்ண கண்முடிச்சிட்டா கைவசம் பொடி வச்சிருக்கேன்ல, போட்டு கொடுத்து பிளாட் ஆக்கிட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிக்கா, பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போ. ஓகேக்கா. தேவையா உனக்கு? ஒழுங்கா அங்கே இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்கு நீ திருவிழாக்கு வந்து உபத்திரவு கொடுக்க பார்த்த? இப்ப பாரு, நல்லா மட்டையாயி கிடக்குற. இதெல்லாம் உனக்கு தேவையா? 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 தேவையா உனக்கு? இதுல இந்த மூஞ்சி மீசை வேற முறுக்குவேன். இப்படி முறுக்குவேன். எங்க இப்ப முறுக்கு பாப்போம், கைய வச்சு முறுக்கு பாக்கலாம். ஹை, இந்த ஆள் வாயை மூடிட்டு இருக்கணும்னா இப்படிதான் ஏதாவது பண்ணணும். கைய வேற கடவுள சாத்தாச்சு. கீழே போட.